என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு. மாப்பிள்ளை வீட்டுல 80 சவரம் கேக்குறாங்க. 50 சவரம் ரெடி பண்ணிட்டேன். இன்னும் 30 சவரம் தான். எப்படி ரெடி பண்றதுன்னு தெரியல. இப்போ உங்க பொண்ண 50 சவரம் நகை போட்டு அனுப்பிட்டீங்க. அப்புறம் அவங்க வீட்ல 30 சவரம் நகை கேட்டு உங்க பொண்ண டார்ச்சர் பண்ணா என்ன பண்ணுவீங்க? அவங்க நல்ல குடும்பம் தாமா எல்லாரும் சொன்னாங்க. நல்ல குடும்பம்னு சொன்னா நல்ல குடும்பம் ஆயிடுவாங்களா? எதனா பிரச்சனைனா பொண்ணு தானமா அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். நாம ஏன் அட்ஜஸ்ட் பண்ணோம்? பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு தான் அவளுக்கு நடக்கிறத அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியும். இப்ப என்னமா பண்றது? அவங்க ஃபேமிலி கிட்ட 30 சவரன் நகை வேணுமா இல்ல உங்க பொண்ணு வேணுமான்னு கேளுங்க. அவங்க 30 சவரன் நகை தான் வேணும்னு சொன்னாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கிட்ட கும்பிடு போட்டு கிளம்பிடுங்க. எல்லார்கிட்ட சொல்லிட்டேனம்மா. எல்லார்கிட்டயும் சொன்னா வாழ போறது அவங்கல்ல, உங்க பொண்ணுதான். அபி, என்ன அபி திடீர்னு இப்பெல்லாம் பேசுற? இன்னும் பேசாம போனா போன உசுருக்குலாம் வேல்யூ இல்லாம போயிடும். நீ சொல்றது கரெக்ட் தான் அபி. கல்யாணத்துக்கு காசு கேக்குறவங்க குடும்பம் நடத்துறதுக்கே தகுதி இல்லாதவங்க. இதோட ஃபுல் வீடியோ பார்க்க ஹேண்டில் கீழ இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க.